வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிமெண்ட் மற்றும் மணல் பயன்படுத்தாம சுவர்கள் கட்ட முடியுமா? அதுவும் வெறும் 3 நாள்ல முழு வீடும் கட்டி முடிச்சிட முடியும்னு சொல்லக்கூடிய இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்ல மொத்தம் எத்தனை வகை இருக்கு, அதை எப்படி முறையா பயன்படுத்துறது, இந்த கற்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, இதை பயன்படுத்துறதுனால நமக்கு எவ்வளவு வரைக்கும் செலவு கம்மியாகுதுன்னு A to Z இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் சம்பந்தமான பிரைவேட் ஜாப் வேகன்சிஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு கீழே தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்கு மாற்றா இன்னொன்னு ஆல்டர்னேட் பொருட்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில சாதாரண செங்கல் சுவருக்கு மாற்றா உருவானதுதான் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்கள். இந்த பிரிக்ஸ்கள் நம்ம ஊர்ல 2 வகைகள்ல கிடைக்குது. முதலாவது மட் இன்டர்லாக் பிரிக்ஸ், ரெண்டாவது சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ். முதல் எப்பயும் ஒரு பொருளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதை உருவாக்க பயன்படுத்தின மூலப்பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை பொறுத்த வரைக்கும் 65% கிராவல் மற்றும் சாண்டையும் 35% சில்ட் மற்றும் கிளே அதாவது களிமண்ணையும் கலந்து வரக்கூடிய மொத்த எடையில 10% சிமெண்ட் கலக்கப்பட்டு இந்த 3 பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி மோல்டுல பொருத்தி ஹைட்ராலிக் பிரஷர் மூலமா கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு இந்த மாதிரி மட் இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ்கள் உற்பத்தி செய்யப்படுது. இந்த மட் வகை பிளாக்ஸ்களுக்கு நீர் பாய்ச்சி கியூரிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ். இதுல சிமெண்ட், எம் சாண்ட், ஃப்ளை ஆஷ் கூடவே 6mm ஜல்லின்னு சொல்லக்கூடிய பொடி ஜல்லிய குறிப்பிட்ட ரேஷியோல கலந்து அதுக்கான மோல்டுல ஃபில் பண்ண பிறகு இந்த மாதிரி ஹைட்ராலிக் பிரஷர் மூலமா கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு இந்த பிரிக்ஸ்கள் உருவாக்கப்படுது. சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை பொறுத்த வரைக்கும் 7 இருந்து 14 நாட்கள் ஃபுல் கியூரிங் பண்ண பிறகுதான் விற்பனைக்கு அதாவது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களோட சைஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல லென்த் கல்லோட நீளம் 10 இன்ச், 10.5 இன்ச், 12 இன்ச்லையும், பிரெத் கல்லுடைய அகலம் 5 இன்ச் அல்லது 6 இன்ச்லையும், திக்னஸ் கல்லுடைய தடிமன் 6, 8, 9 இன்ச்சஸ்னு நம்ம தேவைக்கு ஏற்ப இந்த மாதிரியான பல சைஸுகள்ல இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்கள் கிடைச்சிட்டு இருக்கு. கல்லுடைய விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்கள் 35 இருந்து 45 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அதுவே சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்கள் மட் பிரிக்ஸ்களை விட 5 ரூபாய் கல்லுக்கு அதிகமா வச்சு 40 இருந்து 50 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. மக்களே, இந்த ரேட் வெறும் சப்ளைக்கு மட்டும் தான். அதுவே ஒரு சில சப்ளையர்கள் சைட்டுக்கே வந்து முழுசா கல்லை பிக்ஸ் பண்ணி முழு வீட்டையுமே கட்டி கொடுக்கறதுக்கு கல்லுக்கு 15 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. இப்போ இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்றத பத்தி பார்த்துருவோம். முதல் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களுடைய தன்மையையும் தாங்கும் திறனையும் சோதிச்சு பார்க்கும்பொழுது சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண செங்கல் ரெட் பிரிக்ஸை விட 20% வரை லோடு அதிகமாக தாங்கக்கூடியதாகவும், அதுவே மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்கள் செங்கல் சுவர்களை விட 25% வரை லோட கம்மியாக தான் தாங்கும்ன்றதையும் கருத்துல வச்சு இந்த கற்களை லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய பீம் காலம் இல்லாம டைரக்டா ஸ்லாப சுவர்கள் மேல இந்த மாதிரி அமர்த்தக்கூடிய வகைகள்ல கட்டக்கூடிய வீடுகளுக்கு தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா பிரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய பீம் காலம் போட்டு கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்கள் அதிகப்படியான டெட் லோடு செல்ஃப் வெயிட்டை ஏற்றி விட்டுரும். காரணம், செங்கலை விட இந்த கற்கள் டென்சிட்டி அதிகம், எடை ஜாஸ்தி. ஸோ அதிக எடையை தாங்கக்கூடிய கட்டிடத்தை அமைக்க நமக்கு அதிகமான காங்கிரீட் மற்றும் ஸ்டீல் தேவைப்படும். இந்த ஒரு காரணத்தினால தான் வெறும் G+1 ஒரு மாடி குடியிருப்புகள் மட்டும்தான் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை வச்சு கட்டுறது அட்வைசபிள். பட் அதுவே 2 அல்லது 3 மாடிகள் உள்ள கட்டிடங்கள் கட்டுறதுக்கு இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை தவிர்த்துட்டு சாதாரண செங்கல் அல்லது லைட் வெயிட் பிரிக்ஸ்களை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். பொதுவா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வரக்கூடிய முக்கியமான சந்தேகங்களையும் அதுக்கான பதில்களையும் பார்த்துருவோம். இந்த மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்கள் களிமண்ணை சார்ந்து உருவாக்கப்பட்டதுனால மழை பெஞ்சா நாளடைவில் கரைஞ்சிடுமோன்னு கேள்விகள் வரும். ஸோ இதுக்கு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை பத்தி நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி 10% வரை சிமெண்டையும் கூடவே ஸ்டெபிளைஸ்டு மட்டையும் ஆட் பண்றது மூலயமா மழை தண்ணியால எந்த பாதிப்பும் இந்த சுவருக்கு ஏற்படாது. இதுக்கு சிறந்த உதாரணமா கிராமப்புறங்கள்ல இதே மட் களிமண்ணை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுகள் 70, 100, 150 வருஷம் ஆகியும் பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சேதமும் அடையாம இருக்கிறது தான். ரெண்டாவது பெரிய சந்தேகம், இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை வெறுமனைக்கு ஒன்று மேல ஒன்று அடுக்கும் பொழுது வரக்கூடிய ஜாயிண்ட்ஸ் கேப்புகள்ல கரையான் பூச்சிகள் மழை தண்ணின்னு எதுவும் வீட்டுக்குள்ள ஊடுருவி வந்துருமான்னு சந்தேகிக்கிறாங்க. இதுக்கான பதில், முதல்ல இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்களை பொறுத்த வரைக்கும் இப்படி கல்லுடைய மேல் பகுதி ப்ரொஜெக்ஷன் மேடாவும் கல்லுடைய கீழ்பகுதி டிப்ரெஷன் பள்ளமாவும் இருக்கும். ஆக நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கல்ல அதனுடைய ப்ரொஜெக்ஷன் மேடான பகுதியை மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வச்சு அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேல அடுத்த கல்லுடைய டிப்ரெஷனை உட்கார வைக்கணும். அண்ட் அதுவே தவறுதலா டிப்ரெஷனுக்கு மேல ப்ரொஜெக்ஷனை தலைகீழா உட்கார வச்சா 2 கற்களுக்கு இடையில கேப் உண்டாகி பூச்சிகள் தண்ணின்னு ஊடுருவ வாய்ப்புகள் அதிகம். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பயன்படுத்தி கட்டக்கூடிய சுவர்கள் வழக்கமான செங்கல்
செங்கல் சுவர்கள் கட்டக்கூடிய கொத்தனார் மேஸ்திரியை வச்சு கட்ட முடியாது. இந்த கல்லை பத்தி அதிகப்படியான அனுபவம் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கில்டு லேபர்களை வச்சு தான் சுவர்களை எழுப்ப முடியும். குறிப்பா நீங்க சுவற்ற வெளிப்புறம் அல்லது உட்புறம் பிளாஸ்டரிங் பூச போறது இல்லைன்னும் போது ஒரு பிரிக்குக்கும் இன்னொரு பிரிக்குக்கும் சரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கட்டினாதான் சுவர்கள் அழகான தோற்றம் கொடுக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பயன்படுத்தி நீங்க வீடு கட்ட போறதா இருந்தா பேஸ்மெண்ட் வரைக்கும் சராசரி முறையில தான் எழுப்பி கொண்டு வரணும். அதன் பிறகு பிளிந்த் பீமுக்கு மேல வரக்கூடிய முதல் வரி ஃபர்ஸ்ட் லேயர் பிரிக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி டிபிசி டேம் ப்ரூஃப் கோர்ஸ் மறக்காம 3 அல்லது 4 இன்ச் போடுறது நல்லது. ஏன்னா சப்சாயில் நிலத்தடி நீர் இல்லைன்னா மாய்ஸ்சர் வெளிப்புற ஈரத்தன்மைனாலேயோ பேஸ்மெண்ட்ல இருந்து சுவருக்கு ஈரம் பரவாம இருக்க இந்த டிபிசி அதுக்கு நடுவுல ஒரு பேரியர் தடுப்பானா இருந்து செயல்படும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் லைன்ஸ்களை பொறுத்துறதுக்கு சராசரி செங்கல் சுவர்களுக்கு நீங்க பயன்படுத்துற அதே யுக்தியை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். அதுல பெருசா குறிப்பிட்ட அளவுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படி க்ரூவ் கட் பண்ணி பைப்புகளை பொருத்தி கன்சீல் பண்ணி பேக் பண்ண வேண்டியதுதான். இதுல என்னுடைய அட்வைஸ் வீட்டுடைய டாய்லெட் ஏரியாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெட் கிளே பிரிக்ஸ் சராசரி செங்கலை பயன்படுத்துறது தான் சிறந்ததா இருக்கும். காரணம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுக்கு, டைல்ஸ் ஓட்டுறதுக்கு, கிளாசெட் உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்களுக்கு இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸுகள் ஒத்து வராது. பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஜாஸ்தி. ஸோ டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ்க்கு இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸுகள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இறுதியா இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸுகளை பயன்படுத்துறது மூலமா சிமெண்ட் மார்ட்டர் கலவையோட தேவை குறைஞ்சு சுவர்களை பிளாஸ்டரிங் பூசுறதுக்கான தேவையும் குறைஞ்சு அதுக்கான செலவையும் மிச்சம் பண்ண முடியுது. ஆக சராசரி செங்கல் செவரோட இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸுகளை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்மளால 30% வரை செலவை கம்மி பண்ண முடியும். கூடவே போனஸா சராசரி சுவர்கள் கட்டுறதுக்கு 20 to 30 நாள் தேவைப்படும் பொழுது அதுவே இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பயன்படுத்துறது மூலமா வெறும் 3 to 5 நாள்ல முழு வீட்டையும் கட்டி முடிச்சிட முடியும். மக்களே, இப்ப நம்ம பார்த்த இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் போலவே வீடு கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவை கம்மி பண்ற விதத்துல மாற்று பொருட்களான ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், போரோதெர்ம் பிளாக்ஸ், ஃபில்லர் ஸ்லாப்னு பல டெக்னிக்கை பத்தி நம்ம சேனல்ல அடுத்தடுத்து பேசிட்டே தான் இருக்கோம். டைம் இருந்தா அந்த வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.